ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி உள்ள வீடியோ என்னென்னா, நம்ம அல்சூரில் நடக்கக்கூடிய பூப்பல்லைக்கு, அதாவது நல்ல பிரம்மாண்டமாக நடக்கும், ரொம்ப பெருசாக நடக்கும், வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நடக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த வீடியோவை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும். போகக்கூடிய டைம் லைட்டாக கூட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய டைம் நல்ல கூட்டம், நிற்க முடியாது அந்த அளவு கூட்டம். கூட்டத்தை விட என்னென்னா வெயில் ஜாஸ்தியாயிருச்சு. வெயில் ஜாஸ்தியானதுனால நம்மளால் அந்த கூட்டத்தில் நிற்க முடியல. எப்போ கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் போகக்கூடிய டைம் 11 o'clock ஆச்சுங்க. அந்த டைமே அவ்வளோக்கு வெயில் சுட்டு எடுக்குது. கடையில் நிற்கக்கூடிய டைமே ஒரு 9 o'clock வந்து கேட்க தொடங்கிட்டாங்க கஸ்டமரெல்லாம். நீங்கள் பார்க்க போகலீங்களா, போங்க இந்த 9 மணிக்கு 10 மணிக்குள்ளே போங்க, அப்போ தான் அந்த பூ மலர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும், காலையிலே போயிருக்கலாம் அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் காலையிலே வேலை இருக்கனால என்னால் போக முடியல. நிறைய பேர் நைட்டுக்கே போயிட்டு வந்துடுவாங்க, விடிய காலமே போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வெயில் ஜாஸ்தியானனால போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் நைட்டே தொடங்கிடுங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி 12 o'clock ஒவ்வொரு தேராக வர தொடங்கிடும் நைட்டுக்கே. இது மெயின் ரோடு. இப்போ இந்த பொருட்களெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 2 சைடும் பொருட்கள் இருக்கும், மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் பக்கத்தில். ஃபஸ்ட்டு பூப்பல்லைக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்க நாங்கள் என்ட்ரி ஆனது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் எங்களால் காலையில் போக முடியல. ஆனால் 11 o'clock போனதும் நாங்கள் திருப்தியாக பார்த்தோம். ஆனால் வெயிலை தான் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அந்த வெயில்னால் ஏற்பட்ட பாதிப்பு தான் எனக்கு இப்போ இந்த தொண்டையில் சவுண்டெல்லாம் அடைஞ்சு போயிருக்கு. வீடியோ போட வேண்டியது 21 சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை நடந்த பூப்பல்லைக்குங்க. இது 21க்கு நடந்தது. ஆனால் நான் வீடியோ போடுறது 23 இன்றைக்கி வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2 நாளாக என்னால் சவுண்டு வெளியில் வரவே இல்லை. உடம்பு சரியில்லை, முடியல என்னால். அவ்வளோக்கு வெயில்னால் இருமலாகி கோல்டாகி ரொம்ப இதாகிடுச்சு. என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10 அடி எடுத்து வைக்கிற இடத்துல எல்லாம் மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க, பானகம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, தாராளமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருக்குமே சாப்பாடு இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு சாப்பாடு யார் வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இருக்கும். போகக்கூடிய டைம் இந்த வெயிலுக்கு நமக்கு எங்கே பார்த்தாலும் இந்த மோர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கி நல்லா குடிச்சிக்கிட்டேன். தண்ணி தாகம் வெயில் அதனை அதிகமானனால நான் அந்த வீடியோவில் நான் வாய்ஸ் கொடுத்துட்டே வரேன். நீங்கள் அந்த பூப்பல்லாக்க பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. அழகழகாக இருக்குங்க. ஒவ்வொரு அம்மன் ஒவ்வொரு சிவன் பார்வதி எல்லாரையும் ரெடி பண்ணி ரோட்டில் கொண்டு வந்து அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி கோயிலேருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து தெருவில் ஒவ்வொரு சைடு எல்லாம் அலங்காரம் பண்ணி அப்படியே கொண்டு வந்து சவுண்டெல்லாம் அப்படி ஜோராக இருக்கும். ஒவ்வொரு பூப்பல்லைக்கு வரக்கூடிய டைம் எல்லாம் நல்ல டான்ஸ் ஆடி நல்லா அழகாக ஆர்ப்பாரத்தோடு கொண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் நின்று பார்க்கலான்னு பார்த்தா நின்று பார்க்க முடியாது. ஏன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்மளால் தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நின்று 2 செகண்ட் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். இப்போ கூட வாய்ஸ் கொடுக்கக்கூடிய டைம் எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், சிவம் பார்வதி எல்லா தெய்வங்களும் அந்த கடவுள் வானத்துலேருந்து இறங்கி வந்த உணர்வு மாதிரி எனக்கு தோணும். அந்த வானமும் அந்த பூப்பல்லைக்கும் பார்க்கக்கூடிய டைமு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும், எனக்கு அப்படி உணருது. எல்லா இடம் 2 சைடு எங்கே பார்த்தாலும் நமக்கு வீட்டுக்கு தேவையானது, ஆட்ட பொருட்கள், பசங்களுக்கு எல்லா பொருளும் அன்னைக்கு அந்த அந்த 21ஆம் தேதி பூப்பல்லைக்கு வந்து இறங்கிருங்க. ரோடை பாருங்களேன் எப்படி ரஷ்ஷாக இருக்குன்னு. அவ்வளோ கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ளே நெருங்கி போய் நிற்க முடியாமல் என்ன பண்ணிட்டோன்னா மெட்ரோ ஸ்டேஷன் மேலே ஏறி நின்றுட்டோம். நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோன்னா மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜனம் ஜாஸ்தியானனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் மேலே கொஞ்சம் ஏறி நின்றுட்டு அப்புறமா இறங்கி அப்புறமா நடந்து ஒவ்வொரு இடமா பார்த்தோங்க. சிவனை பாருங்களேன் என்ன அழகாக இருக்குதுன்ட்டு. அந்த வானம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இடையில இந்த வரக்கூடிய டைம் அப்படியே உண்மையிலே நடந்து வர மாதிரி எனக்கு ஒரு தோணலாக என்னதுன்னு தெரியல, எனக்கு அப்படி தோணுதுங்க. அதனால தான் அப்படி சொன்னேன்னா. பாருங்களேன், காசில் ரிங் போடுறது நாங்கள் எதுலேயும் போடல, ஆனால் போடுறவங்கள பார்த்து ரசிச்சுட்டு வந்தேன். பாருங்களேன், கோயில் அப்படியே தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்குது எனக்கு. அப்படியே கோயில் ரோட்டில் அப்படியே நடந்து போய் ஊந்து வந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. எங்கள் ஊரில் இதெல்லாம் பார்த்தது இல்லை. எனக்கு இந்த ஊரில் வந்த போய் இதெல்லாம் புதுசாக இருக்கனால வருஷந்தோறும் மிஸ் பண்ணாமல் போவேன் எனக்கு முடிஞ்ச அளவு. பாருங்களேன் என்ன அழகாக எல்லாம் மெயினாக பூதாங்க. பூனாலே அலங்காரம் பண்ணி அந்த தேரை கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் பூப்பல்லைக்குன்னு சொல்லி பேர். அல்சூர் பூப்பல்லைக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக வருஷந்தோறும் நடத்துவாங்கங்க. ஒவ்வொரு வருஷமும் போகணுன்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இதை மாதிரி எல்லா வருஷமும் பாருங்களேன், கண்ணாடி பாத்திரம் அது இது எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்குன்னே என் பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா காசெல்லாம் சேர்த்து வைப்பாங்கங்க. சேர்த்து வச்சுட்டு ஏன்னா இதில் தேவைப்பட்ட பொருள் வாங்கணும், அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு சொல்லி சேர்த்து வைப்பாங்க. அங்கே பாருங்களேன், அந்த சைடு பசங்க விளையாட வேண்டிய பொருட்கள் எல்லாம் இருக்கும். இந்த சைடு பாருங்களேன் எக்கச்சக்க பொருட்கள்.
பார்த்தா எல்லாத்தையும் பசங்க கேட்பாங்க, அதை வாங்கி கொடுமா இதை வாங்கி கொடுமா அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள் எல்லாம் பூ தான், அந்த மல்லிப்பூ வெள்ளை வெள்ளையாக தெரிகிறதெல்லாம் மல்லிப்பூ வச்சு அழகாக ஒட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொன்றையும். இதுதான் நான் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு போனேன் அம்மனுங்க. ஃபஸ்ட்டாக என்ட்ரனில் நான் பூப்பல்லைக்கியில் நான் பார்த்துட்டு போனேன் ஃபஸ்ட் அம்மன். இவங்கள பார்த்துட்டு தான் நான் உள்ளுக்குள்ளே போனது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும். ஷார்ட்ஸில் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. என்னால் வாய்ஸ் கொடுத்து பேச முடியல, அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு பாட்டை போட்டு விட்டேன். என்னடா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்னால் போட முடியலையே, வாய்ஸ் கொடுக்க முடியலையேன்ட்டு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. உங்களுக்காக எல்லாம் தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லையா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத. ரொம்பவும் சவுண்டு ரொம்ப அடைஞ்சு போயிடுச்சுங்க. சில இடத்துலலாம் சாப்பாடு கொடுத்தாங்கங்க, கேசரி, பல்லாவு, தயிர் சாதம், ஐயோ எல்லாம் நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்களும் இங்கேருந்து காலையில் சாப்பிடல, எங்களுக்கு தெரியும் இங்கே சாப்பாடு 2 சைடு நிறைய சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்கன்ட்டு. எனக்கு இந்த கோயிலெல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் கூச்சம் இல்லாமல் நான் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக நான் வாங்கி சாப்பிடுவேன். அதனால் அன்றைக்கி நான் சாப்பிடாம தான் போனேன் 11 o'clock. ஆனால் நல்லா சாப்பிட்டேன், நல்லா வாங்கி சாப்பிட்டு நிறைய தண்ணி குடித்தேன். நிறையனா மோர் தண்ணி நிறைய குடித்தேங்க. நிறைய மோர் தண்ணி குடித்தனால இப்படி ஆச்சு. லாஸ்ட்டாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 பொட்டேட்டோ ரிங்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தேன். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, லாஸ்ட்டாக மறந்துட்டேன். சரி அப்புறமா கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தது தான் இந்த பொட்டேட்டோ அந்த ரோல் மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.